ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக லைவ் போட முடியல, சம் பர்சனல் சுச்சுவேஷன்ஸ். அண்ட் இன்னைக்கு பிக் பாஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நடக்கலை. இப்போ சொல்கிற அளவுக்கு பெருசாக ஆகும்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. என்னென்னா காலையில் யார் வீட்டோட தலைன்னு சொல்லி ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அதில் கம்ருதீன், கனி, அப்புறம் சபரிநாதன் 3 பேர் நாமினேட் ஆகிருந்தாங்க. அதுக்கடுத்தது உடனே வீட்டில் யார் ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. அதில் அரோராவும் நயனாவும் நாமினேட் ஆகியிருந்தாங்க. நாமினேட் ஆனவங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இடையில ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பற்றி பேசுகிறப்ப ஆதிரை போய் ஒருத்தங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நயனாவை பற்றி. நயனா இருந்துக்கிட்டு என்னன்ட்டுருக்கிறாங்க, நீ என்னை பற்றி அதை சொல்லக்கூடாது இது சொல்லக்கூடாதுன்னு அங்கேயே இருந்த இடத்துலையே 2 பேத்துக்கு வாக்குவாதம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆதிரை இப்போ வாய்ஸ் எடுத்து ரொம்ப இதாக பேசுனது இந்த இடத்துல தான் நான் நினைக்கிறேன். வேறு எந்த இடத்துலையும் பெருசாக ஆதிரை வாய்ஸ் தான மாதிரியே தெரில. எப்போ பார்த்தாலும் எஃப்ஜே கூடவே ஓட்டிகிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் அதுக்கு அடுத்த டாஸ்க் பார்த்திங்கன்னா, அவங்க டெய்லி ஒருத்தர் கதை சொல்லலான்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அதில் அவர் பேர் கம்ருதீன் அவரோட கதை சொன்னார். கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், அப்பா இல்லாமல் வளர்ந்தேன், நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தினாங்க அதுன்னு சொல்லி சொன்னார். அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஃபன்னாக ரொம்ப அழுகிற மாதிரி பேசி அழுதாலுமே அவரோட இதை கடைசியில் ஒரு காமெடியாக கொண்டு போய் முடிச்சிட்டார், அவரோட லவ்வை பற்றி சொல்லி. அதுக்கடுத்தது அப்சரா அவங்க சொன்னாங்க, அவங்க ட்ரான்ஸ் உமன் தானே. அப்போ அவங்க வீட்டில் அப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாருமே எந்திரிச்சிங்கன்னா அவங்க அம்மாவுக்காக கை தட்டினாங்க. அவங்க வீட்டில் தான் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணி இவங்க அந்த ட்ரான்ஸ் உமனாக மாறுறதுக்காக தாய்லாந்து போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்தளவுக்கு நிற்கிறதுக்கு காரணமே அவங்க ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி எல்லார் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லோரும் இனிமேல் இந்த மாதிரி சைல்டெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வெளியே அனுப்பாமல் அவங்கள வீட்டில் வச்சு பார்த்தாங்க அப்படின்னா தான் வெளியில் இருக்கிற அந்த ட்ரான்ஸ் உமன் அவங்கள குறைவாங்க. ஸோ எல்லோரும் அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இது மூலிமா அது கன்வே ஆகுது, நல்ல விஷயமா கன்வே ஆகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்த டாஸ்க்கு இந்த 3 பேர்த்தில் நாமினேட் ஆனாங்க இல்லை வீட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட பொம்மை வச்சுருவாங்க. அதை அவங்க பார்க்காத சமயத்தில் கத்தியில் குத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரம்யா கம்ருதீன் பார்க்காதப்ப குத்திட்டாங்க. நீ எனக்கு தெரியும், நீ என்னை அண்ணான்னு நேற்று ஏதோ சொன்னப்பே தெரியும் நீ என்னை குத்துவேன்னு. இல்லை நீங்கள் நீ ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னீங்களே அதுக்காக தான் நான் குத்துனேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. அவங்க 2 பெரிய ஆர்கியூமெண்ட்டாக இருந்துச்சு. நீ அண்ணனை கூப்பிட்டதுக்கு நானே செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிச்சு. இந்த பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் வரைஞ்சி விட்டுட்டு சண்டைக்கு போகுதுங்க ரம்யா. இதுக்கு ரம்யாவுக்கு சண்டைக்கு போய் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. போன டைம் வாமிட் வந்துச்சு, முடியாமல் கிடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி சண்டைக்கு போய் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சண்டைக்கு போகிறதுக்கே மொத்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணிடுது. சண்டைக்கு போகிறதுனா அடிதடிலாம் கிடையாது, வாயில் கத்தியே மொத்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணுது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொன்ன கேப்பில் போய் சொருகிட்டு வந்துருச்சு. அது கம்ருதீன் வினோத் பார்த்துட்டாரு, இது தப்பு, எல்லோரும் லிவிங் ஏரியான்னு வான்னு சொன்னதுக்கப்புறம் நீ போய் குத்துனது தப்பு அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீ இப்படிலாம் முதுகில் குத்தாது அப்படின்னு கம்ருதீன் சொன்னப்போ இது கேம் அப்படின்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், நீ குத்துறதுனா குத்திக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டார். அந்த கேப்பில் ரம்யாவும் குத்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் ஆதிரையும் குத்திட்டு போயிட்டாங்க கம்ருதீன் மேலே. கம்ருதீன் மேலே இவங்களுக்கெல்லாம் என்ன கடுப்புனே தெரில, என்ன பண்ணாருன்னு தெரில இவங்களெல்லாம். அப்புறம் லிவிங் ஏரியாவில் போய் ஜெயச்சந்திரன் அவங்களோட ஒரு டாஸ்க் ஒன்று இருந்துச்சு. என்னென்னா ரேம்பாக் மாதிரி அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு ரேம்பாக் பண்ணணும். அதில் பிரவீன்ராஜும், அதாவது நான் இல்லை, நான் பிரவீன்ராஜ் தான், ஆனால் நான் இல்லை. அப்புறம் எனக்கும் போகணும்னு ஆசை தான், என்னோட எனக்கு பேரில் தான் அவர் உள்ள இருக்கிறாரு. அடுத்த சீசனில் நான் போயிடுறேன். நடக்குமே என்னன்னு தெரில. நம்ம இப்படியே பிக் பாஸ் ரிவ்யூ போட்டே காலம் போயிடும்னு நினைக்கிறேன். நம்மளாம் எங்கே போய் பிக் பாஸ்க்குள்ளே போகிறேன். அப்புறம் அந்த டாஸ்க் நடந்துச்சு. அதில் ரேம்ப் வாக் எல்லோரும் பண்ணாங்க. கனி ஏதோ அவசரத்தில் மேக்கப் போட்டு வந்த மாதிரி சேரீ கட்டிட்டு முடியல விரிச்சுட்டுக்கிட்டு வந்துச்சு. எனக்கு இன்னமும் பெருசாக இதாக இல்லை. அப்புறம் விக்ரமும் இன்னொருத்தங்க யாரோ நடந்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு கலையரசனும் அரோராவும் வந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எஃப்ஜே வந்தாங்க, எஃப்ஜே அண்ட் ஆதிரை 2 பேரும் வந்தாங்க. கம்ருதீன் பாரு வந்தாங்க, பேர்ஸை பாருங்க. அப்புறம் வினோத்தும் ரம்யாவும் வந்தாங்க, பேராக நடந்து வந்தாங்க. அப்புறம்
அப்புறம் இன்னொன்று வந்து சபரிநாதன் சபரிநாதன் இல்லை. அப்புறம் வாட்டர்மெலன் கூட தான் யார் வந்தாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகமே வர மாட்டேங்குது. யாருன்னே தெரில, டக்குன்னு ஞாபகம் வரல. ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு போயிட்டார். அப்புறம் எஃப்ஜேவும் ஆதிரையும் தான் வந்தாங்க. அவங்க வந்து நல்ல பேர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் வந்து ப்ரைஸும் கொடுத்தாங்க, 10,000 அந்த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் இந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் அந்த 3 அவர் இன்னொன்று சொல்ல போது, அந்த கம்ருதீன் வாஷ்ரூம் போயிட்டு வந்த கேப்பில் 3 கத்தி குத்துனதுனால அவர் தலை டாஸ்கிலிருந்து வெளியே போயிட்டார். மீதி இருக்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் சபரி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, பாட்டு பாடியில் வந்து குத்தலான்னு பார்த்தாங்க. சபரியும் வந்து உள்ளே கூந்து பாட்டு பாடிட்டு இருந்தார். என்ன பாட்டுனா கண்ணதாசன் காரக்குடின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பாடுற பார்த்தா நம்ம பிரவீன்ராஜை பார்த்தா, ஐயோ இன்ன வரைக்கும் என்னையோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். சரி சொல்லி தான் நான் பிரவீன்ராஜ் பார்த்தா அச்சசில் அந்த குடியார் பாடுவானுங்க அதே மாதிரி பாடிட்டு இருந்தப்பல எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அண்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்டால் வந்து பாபி சிம்ஹா வாய்ஸ் மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எஃப்ஜே மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அரோரா வந்து யார் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அவங்க பேர் என்ன, துஷார் லவ் பண்ணுறாங்களா இல்லை கம்ருதீன் லவ் பண்ணுறாங்களா ஒன்றுமே தெரில. அன்றைக்கி ஒரு டைம் கம்ருதீன் லவ் பண்ணுவானோன்னு பேசிச்சு, ஆனால் துஷார் கூட லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. இவங்கெல்லாம் லவ் பண்ண நம்மளை உள்ளே வச்சுக்குவாங்கன்னு நினச்சி பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே லவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ கம்முன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து கம்ருதீன் சொல்கிறப்ப நாங்கள் வாட்டர்மெலன் தர்பூஸ் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நம்மளுக்கு கை தூக்கி காமிச்சிட்டு இருந்தார். அப்புறம் அந்த நாமினேட் பண்ணுற டாஸ்கில் நடிப்பு அரக்கன்னு அவரே அவர் ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன சொன்னாலும் அவர் திருந்துற மாதிரி தெரில. ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் இவ்வளோ தான். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் 2 டேஸாக வந்து போட முடியல. நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு டைம் லைவ் போடுறப்போ ரெகுலராக போடுறேன்னு. ரெகுலராக போட முடியுமா என்னென்னு ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.